வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகளிர் உரிமை தொகையை பற்றி இன்று நமது திராவிட இயக்க தலைவர் திரு ஓவியம் ரஞ்சனிடம் இந்த 5,000 ரூபா மக்களுக்கு எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்காங்க, தீமை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நேர்காணலில் கேட்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். இப்போ 5,000 ரூபா உடனேக்கே போட்டு திடீர்னு, அதாவது நைட்டு 3 மணிக்கெலாம் எல்லா அக்கௌண்ட்லேயும் தமிழக முதலமைச்சர் பணத்தை போட்டுட்டு காலையில் தான் அது பணத்தை எடுக்க போகும்போதே வீடியோவே வெளியிடுறாரு. இது நான் தான் போட்டேன் அப்படின்னு. ஏன்னா தேர்தல் வரும்போது அதனால போட முடியாத கூட சூழ்நிலை வரும். அதனால நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது அரசியல் ஓட்டு வாங்குறதுக்கா இல்லை இந்த மக்களின் நலன் கருதி கொடுக்குறாரு? இந்த 5,000 ரூபா மக்களுக்கு கொடுப்பது பெண்களுக்கு யாருக்குமே தெரியாது. தலைவருக்கு ரகசியமான சில விஷயங்கள் இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு இந்த நாட்கள்ல இதை தடுக்க போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்கன்னு விஷயம் கஷ்டிங்கவே உடனே தலைவர் என்ன பண்ணாரு, 5,000 ரிலீஸ் பண்ணு, 1,000 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் சம்மருக்காக அவங்களுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும் எல்லா பெண்களும் அப்படின்ட்டு, அதுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கட்டுமேன்னு சொல்லி 5,000 ரிலீஸ் பண்றாரு. திடீர்னு காலையில எழுந்து பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் எப்படி இருக்கும்? காலையில எழுந்து பார்த்தா, அதாவது பணக்காரன் கோட்டீஸ்வரனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு ஏழை குடும்பத்துல தினம் வருமானத்தை, அன்றாட வருமானத்தை சம்பாரிச்சு இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா வீட்டுல சாப்பாடுன்ற இருக்கிற குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல பார்த்தோன்னு அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இது வெறும் எலெக்ஷனுக்காக தான் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு எலெக்ஷன் ஒரு புது யுக்தியை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இருக்கட்டும், ஜெயிப்பதற்கென்றே கூட நாங்க செய்வதாவே இருக்கட்டும். தலைவர் பெண்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய பசியை அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து பெண்களுக்கு அள்ளி மனதார அள்ளி கொடுத்தார். அவ்வளவுதான். இது எலெக்ஷனுக்காக கூட இருக்கட்டுமே, பெண்கள் சந்தோஷமா இருக்கு. அதுல அவரு 5,000 ரூபாய் போட்டுட்டு இந்த பணம் போய் சேர்ந்திருக்கான்னு ஒரு வீட்டுக்கு, ஏழைத்தாய் வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிக்கிறது பாத்துக்கிட்டு, அது என்ன வேணா போட்டு அவங்க விமர்சனம், அது ஒரு பிரச்சனை இல்லை. போய் பார்த்துட்டு உங்களுக்கு பணம் வந்துச்சா, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியே அந்த குழந்தையும் சொல்லுவாங்க. எல்லாருமே இப்ப பண்ணுது. இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு வீட்டுல சிஎம் வர்றதுன்னா பெரிய விஷயம் தானே. இல்ல, இப்ப பேங்க் கிட்ட கூட நிறைய பேங்க்கும் போஸ்ட் ஆஃபீஸும் குமிஞ்சிட்டாங்க பணம் எடுக்கிறதுக்கு. ஜனங்க 5,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம். அதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அதில் பேசிக்கிறாங்க, மோடி டிமானிஷன் பண்ணும்போது பணத்தை, எங்க பணத்தை எடுக்கிறதுக்கு 2,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்து வாசல்ல போய் நாங்க காத்துறோம். ஆனா எங்க பணம் இல்லை, இது 5,000 ரூபாய் போட்டுட்டு போய் பணத்தை எடுத்துக்கணும்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாருன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பெண்கள் பேசிக்கிறத பார்த்து 15,000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு சொல்லி பெரிய நாமத்தை போட்டாரு. ரைட்டுங்களா? இது மக்கள் எதிர்பார்க்காத, பெண்கள் எதிர்பார்க்காத ஒரு 5,000 ரூபாய். உண்மையில பெரிய பெண்கள் அதிகமா பேசுறாங்க. எனக்கு நிறைய போன் கால், ஐயோ நான் எங்களுக்கு இல்லாத போச்சே, நாங்க அப்ளை பண்ணலையே, அப்ளை. எல்லாரும் பெண்கள் எல்லாம் அப்படியே துடிச்செறிஞ்சு வராங்க. அதாவது 5,000 ரூபாய் மொத்தமா போட்டாங்க, 5 மாச காசு போட்டாங்கன்னு சில பேர் பேசுறாங்க. ஆமா. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, 5 மாச காசை முன்னாலே போடுறாருன்னா ஒரு முதலமைச்சர், இந்த மக்களுக்கு அடுத்த இந்த 3 மாசத்துல தேர்தல் வரும்போது பணம் கொடுக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், பயம் கிடையாது. ஒரு நல்ல எண்ணம் மட்டும் இல்ல, அந்த நேரத்துல இந்த சனங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல இது பெண்களுக்கான அரசு. பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த 3 மாசத்துல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணிதான் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்து போட்டார். இல்ல, எனக்கு இது இன்னொரு செய்தி வந்தது. இதை உங்களுக்கு, நீங்க நெருங்கிய கட்சினால எனக்கு உங்ககிட்ட டவுட் கிளியர் பண்றேன். அதாவது உளவுத்துறையில ஒரு ரிப்போர்ட் வருது தலைவருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, 3 மாசத்துக்கு நீங்க தேர்தலை வச்சா பணம் போட முடியாது, அப்போ 3,000 ரூபாய் நீங்க இப்பயே போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் எப்படி யோசிச்சிருக்காருன்னா, 3,000 ரூபாய் கொடுத்துடலாம், பட் ஆனால் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இவங்க என்றதுக்கு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால 5,000 போடுற ஒரு முதலமைச்சரை வேற இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. எப்படி யோசிக்கிறாரு பாருங்களேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிப்போர்ட் 3,000 ரூபாய் போடுன்றாரு. கூட 2 மாசம் போச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஜனங்கள் பாவம் இல்ல, அப்படி இன்னும் 2,000 சேர்த்து போடு அப்படின்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, சில பேர் சொல்றாங்க எங்க வீட்டு பணத்தை தானே கொடுத்தாங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன் அவங்கள பார்த்து, இது என்னுடைய கேள்வி கூட. பக்தாச்சலம் முதலமைச்சராக இருந்தாரு, கொடுக்கல.
ராஜாஜி முதலமைச்சராக இருந்து எதுவும் கொடுக்கல, காமராஜர் இருந்தாரு கல்வித்தொகை எதுவும் கொடுக்கல, உதவித்தொகையும் கொடுக்கல, கலைஞர் அண்ணா அடி வந்தாரு அவரும் கொடுக்கல, கலைஞர் கொடுக்கல, முதலமைச்சர் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுக்கல, செல்வி ஜெயலலிதா கொடுக்கல, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. ஆனா ஒரு ஒரு தலைமகனா இருந்து இந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து இன்னைக்கு நான் வந்து பொருளா கொடுக்க மாட்டேன், பணமா கொடுக்குறேன், நீ எதை பற்றி வாங்கி சாப்பிடியோ அதை விரும்பி சாப்பிடுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் அது மு.க. ஸ்டாலின். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் இதை ஏதோ மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் தலைவருடைய வழியை பின்பற்றி தான் இன்னைக்கு தளபதி வந்து இந்த காசை கொடுத்துருக்காரு. தலைவர் வந்து எல்லார் வீட்லயும் டிவி இருக்கணும், குழந்தைங்க போய் ரோட்ல போய் பெரிய வீட்டுல போய் நிக்க கூடாது, டிவி பார்த்துட்டு ஆடு நின்று அதை பார்த்தாராம் ஒரு நாள் வண்டியில வரும்போது. ஏழை குழந்தை டிவி பார்க்கறதுக்காக ஓடுது, அதனால எல்லார் வீட்லயும் கலைஞ்ச டிவியை கொடுத்தாரு. 25 பைசா கொடுத்து நாங்க பார்த்தோம், ரைட்டுங்களா? அதே போல அரிசி எல்லாருமே என்ன கொடுக்கல தலைவர். அந்த வழியை வந்தவர் தான் நம்மளுடைய தளபதி. அவருடைய புதல்வனாக மட்டும் இல்ல, சிறப்பான புதல்வனாக வந்து இன்னைக்கு தலைவா அப்பா உனக்கு நான் இதை விட நான் சிறப்பா செஞ்சிருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு வந்து உணர்த்தி காட்டியிருக்கிறார். இதை வந்து இன்னொரு விஷயம்னா, இந்த நிர்மலா சீதாராமன் எப்படி கொச்சப்படுத்துச்சோ அதே மாதிரிதான் அந்த பிராமண கூட்டம் வந்து ஒரு இப்படித்தான் கீழ்த்தரமா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வேலைகளை அவங்க தமிழரை பத்தி கேவலமா பேசினாங்க. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வீணா போன ஒரு ஆள் இருக்காருல்ல, ஒரு மண்ணும் புழுங்க தெரியாது பொம்பளை குரல பேசுற ஆள், அவரு சொல்லியிருக்காரு 5000 ரூபாய் ஒன்றும் பெரிய பணம் இல்லை, பாலியல் தொழில் செய்தாலே கிடைக்கும்னா இவர் தமிழ்நாட்டு பெண்களை எப்படி சொல்றாரு பாத்துக்கோங்க. ஏன் இவங்க குடும்பத்துல அப்ப இப்படிதான் செஞ்சு பாலியல் தொழில் செஞ்சுதான் இவங்க எல்லாம் பணம் சம்பாதிச்சாங்களா? அதுக்கு அவங்க முட்டாள்தனமா பேசுறாங்க, நாம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எவ்வளவு இதெல்லாம் வந்து ஒரு எங்க வீட்டு பெண்மணி வாங்கியிருக்காங்கல்ல, இல்ல ஒரு நல்ல ஒரு மனிதன் பேசுற பேச்சுகளே கிடையாது. இந்த மாதிரி பேசுறவர்களை உடனடியாக காவல்துறை வந்து தண்டிக்கணும், கண்டிக்கணும். கண்டிப்பா பாலியல் தொழில் வன்கொடுமையில புடிச்சு உள்ள போறோம், கண்டிக்கணும், கம்பல்சரி தண்டிக்கணும். நான் தான் சொல்றேன், வார்த்தைகளை வார்த்தைகளையும் அரசு கொடுக்கும் சலுகைகளை கேவலமாக பேசிய இந்த மாதிரியான ஆட்களை உடனடியாக காவல்துறை தண்டிக்கணும். இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நிறைய பேர், நீங்களும் கொடுத்திருக்கீங்க. நான் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கோம் எங்க தமிழர் தொலைக்காட்சி சார்பாக. அது தமிழ்நாடு சட்டப்பேரவை தொழில் மட்டும் உள்துறை செயலாளருக்கு மெயில் போட்டிருக்கோம், அதே மாதிரி சிஎம் செல்லுக்கும் போட்டிருக்கோம். ஏன்னா இவர் இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காரு, இது வந்து தமிழர் பெண்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும், வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரிலாம் இனிமேல் எல்லாம் பேசக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அதான் சும்மா வந்து அவங்க கையில வந்து ஒரு ரூல் இருக்குதுன்றதுக்காக, ஒரு பவர் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பேசலாம்னு நினைச்சா இதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. நான் உங்களை கேட்கிறேன், இந்த மாதிரி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சார் சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க, இதை ஏன் வந்து அவங்க கட்சிக்காரர்கள் கண்டிக்கல? ஏன் அதிமுக கண்டில? அதிமுக பெண்களும் தானே 5000 வாங்கினாங்க, பிஜேபியில் உள்ள பெண்களும் தானே 5000 வாங்கினாங்க. இந்த சலுகைகள் எல்லாரும் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? எல்லாரும் பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏன் வாய் திறந்து ஏயா நீ பேசுறது தப்பு அப்படின்னு, அதாவது தப்புன்னு சொல்லணும். எங்க போறாங்க அந்த வானதி சீனிவாசன் எல்லாம்? வானதி சீனிவாசன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அப்ப வானதி சீனிவாசன் இவர் சேர்த்து சொல்றாரா? அதாவது இவங்க என்ன ஆனாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்களா? அதிமுக இருக்கிற தலைவர்கள், பெண் தலைவர்கள் எல்லாம் வாய முன்னு வாயை திறந்து அசிங்கமா பேசுற அதிமுக பேச்சாளர்கள், அந்த பேச்சாளர்களும் இந்த 5000 வாங்காம இருந்தாலுங்க, எல்லாம் வாங்கினாலுங்க, எல்லாம் அனுபவிச்சாலுங்க, எல்லாம் வாங்கி படியில சொருகிக்கிட்டாலுங்க. சரி, நெக்ஸ்ட் ஒண்ணு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் ஒவ்வொரு கோயிலுமா பயங்கரமா போய் சாமி கும்பிட்டாங்க. இது வந்து இந்து அமைப்பு சொல்லி எல்லாம் கும்பிடல, சந்தோஷம். ஆனா அதுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன். இப்ப நான் வடபழனி கோயிலுக்கு போயிருந்தா 3 மணி நேரம் லைன்ல நின்னேன். போலீஸ் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ், 2 ஏசி டிசி எல்லாம் வந்து நின்று அருமையா அவங்க சாமி கும்பிட வச்சாங்க. நானும் போயிருந்தேன் எங்க ஃபேமிலியோட. வெரி குட், வெரி குட். சோ அப்படி இங்க தானா கும்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கையில இந்த மக்கள் தானா போய் கும்பிடுறாங்க, தானா போய் கடவுளை கும்பிடுறாங்க. அவங்க நம்பிக்கை இருக்கு, என்னமோ இருக்கு, அதை பண்றாங்க. ஆனா ஈசான்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்க சத்தவர் தெரியுமா? அவர் பெண்கள் எல்லாம் கூட்டியாந்து நடனம் ஆட விடுறாரு. அதான் சார், வருடத்தில் ஒரு முறை வெளியே வந்து நடனமாடி கோடி கணக்கில் சம்பாதிக்கும் மனிதர் யாருன்னா இந்த சாமியார் மட்டும், ஈஷா. அதாவது இந்த டான்ஸ் வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் மக்கள் பாக்குறாங்க. வருடம் ஒரே முறை வெளியே வந்து
அந்த கையும் காலையும் சூப்பரா ஆட்டிட்டு அதோட போயிடுவாரு. கோடி கணக்குல பணம் குவியுது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட வந்து பாத்து இல்ல ராஜ்நாத் சிங் சார் வந்திருக்காரு. அத யார் அந்த வேலுமணி எஸ்பி வேலுமணியா அந்த யாரு முன்னாள் அமைச்சர் அந்த வேலுமணி தான் ரொம்ப க்ளோஸா சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அவர் தான் வந்து பின்னாடி அம்மா பிரேமலதா அம்மா அவங்க அந்த தாயம் போய் பார்த்துருக்குது. இவங்க எல்லாம் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தாங்கன்னு தெரியல. வெறும் சினிமா நடிகர்கள், சினிமா பாடகர்கள். சினிமான்னு சொல்லும் போது ஒரு சினிமா பாடகர்கள்ங்க. சினிமா பாடகர்னாலும் பரவாயில்ல, சினிமான்னு சொல்லும் போது தமனா இருக்காங்கல்ல நடிகை, ஆமா அவங்க உச்சகட்ட இதுக்கு போய் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. குத்தாட்டம் துணியெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் காட்டுறாங்களே, மேல இருக்கிற துணி கூட இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, கீழே அவங்க அந்த அளவுக்கு அருள் வந்திருக்கோம். அருள் வந்திருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு அந்த சாமியார் பண்றாரு நல்லா. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. பெண்கள் எல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா அவர் வீட்டு என்ன கேக்குறேன்னா, எல்லா பெண்கள் வருங்கால இப்ப முன்னேறும் பெண்கள் படிச்சுட்டு மேல வந்து ஒரு பதவியில உக்காராம இந்த இஷா என்ற ஒரு இந்த சாமியார் பின்னாடி போய் துறவிக்க வந்து துறவி ஆயிடுங்க, அதான் நல்லதுன்னு அதுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லா பெண்களையும் மொட்டை அடிச்சு துறவி கோலம் போடணும்னு சொல்லிட்டு துறவி கோலம் வந்து பண்றதுக்கு இவர் வந்து எல்லா பெண்களையும் இளம் பெண்கள் அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஆசிரமம், அது வந்து பயங்கரமான ஆசிரமம். உள்ளுக்குள்ள வந்து நிறைய அறைகள் இருக்கா. யாராவது இதெல்லாம் கொண்டு போய் அந்த டார்க் ரூம்ல போட்டுருவாராம் 4 மாசம். அதாவது எல்லா கொடுமைகள், அதாவது பாலியல் கொடுமைகள், மர்டர் எல்லாமே நடக்குது. இன்னும் கூட தன்னுடைய மனைவி இருந்தது அந்த ரகசியங்கள் இன்னும் வெளியே வரல. போலீஸ் துறையை இன்னும் வந்து கண்டுக்கல. உள்ள போக முடியாது அவ்வளவு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கொஞ்ச நாளாவே மோடியுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. கொஞ்ச நாளாவே ஜெஃப்ரி ஃபைல்ஸ் போயிருக்கு. இது மோசமான வந்து இஷா ஃபைலிங்க. அதாம்மா, இந்த மாதிரிலாம் இவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஆர்எஸ்எஸ் குரூப்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நடக்கவே இல்லை. இந்து மக்கள் தானாவே அவங்களாவே விரும்பி சாமி இல்ல சார். இதுல வந்து திமுக காரங்க தான் அதிகமா கொடியோட வந்து சாமி கும்பிட்டாங்க. நான் பார்த்தேன் எங்க இவங்களுக்கும் இந்த சாமிக்கும் ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இது தன்னெழுச்சியா மக்கள் அவங்க விரும்புறாங்க. அந்த மாதிரி அதாவது சிவராத்திரி என்பது அது பழையதுல இருந்து அப்படியே கும்பிட்டு தான் வராங்க எல்லாரும். ஆனா இப்பதான் புதுசா ஒரு 10 வருட காலமாக ஒருத்தன் கையும் காலம் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறத பாக்கலாங்க. ரைட்டுங்களா? எல்லாம் கஞ்சா ஒரே ஆட்டோ. அதாவது சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஆடுதுங்க. அது வந்து பார்ப்பதற்கு மிக வருந்தக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. திருவிழா பார்க்காம குத்தாட்டம். இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது இந்த நாடகங்கள் தெரியல. இனியும் எந்த நம்ம யாரு அடக்க போறாங்க இவங்களன்றதும் தெரியும். அதான் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அவர் தான் சொல்றாரு. அப்படிக்கா அவங்க ஒய்ஃபு கூட வந்து மதிப்புக்குரிய திகா ஸ்டாலின் எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. அதை அவர் சொல்றாரு கேட்டா, அது அவங்களுடைய விருப்பம். நான் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா பட் நீ வந்து சாதி மதத்தை வச்சுக்கிட்டு இங்க பிரச்சனை. ஒரு மதம் வந்து இந்து மதமா இருந்தாலும் ரைட்டு, கிறிஸ்தவ மதம் இருந்தாலும், முஸ்லிம் மதமா இருந்தாலும் ரைட்டு. யார் இந்த மாதிரி குத்தாட்டங்கள் போட்டு டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ரோடுக்கு மதத்தை ரோடு கொண்டு வராங்க, கடவுளை ரோடு கொண்டு வராங்க, இவர்களெல்லாம் வந்து சாமியாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. யாரும் சாமியார் ஈவன் கிறிஸ்தவ மதம் கூட மக்களுமே சாமி உண்மையா அந்த கடவுளை வந்து ரோடு கொண்டு வந்து தன்னுடைய லாபத்துக்காக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக இவங்க ரோடில் கடவுளை கொண்டு வந்து நிற்பாட்டுறார்களோ இவங்களெல்லாம் உண்மையான சாமியார்களா அல்ல. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இப்போ அந்த உரிமை தொகை கொடுத்ததுல 5000 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, எல்லாருக்கும் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த பென்ஷன் வாங்குற முதியோர் இருக்காங்கல்ல, ரொம்ப அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்க பேசாம பென்ஷனை விட்டுட்டு உரிமை தொகை வாங்கிருக்காங்க. ரொம்ப அழுதுட்டாங்க. என் வீட்டுல கூட பாவம் ஒரு வேலை செய்ய உரிமை தொகை வந்து அழுதுட்டா. ஐயோ அம்மா 5000 போச்சுன்னு உனக்கு கொடுப்பாரு, ரெடி தருவாரு. அதுதான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் அதுதான் வருது. இந்த பதிவின் மூலம் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், கிடைக்காதவர்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் என் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி கிடைக்காதவங்க எல்லாம் திரும்பவும் விண்ணப்பம் செய்து திரும்பவும் இந்த மாதிரி அரசுடைய சலுகைகளை வந்து பெறுவதற்கு திரும்பவும் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கும்படி அரசு தரப்புல வந்து அதை சொல்லியிருக்காங்களாம். இன்னும் கிடைக்காதவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். அழுதுட்டாங்க. 5000 பார்த்த உடனே அழுதுட்டாங்க. என் வீட்டுல 2 அந்த பொம்பளைக்கு வேலை செய்யுது. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வரல. ஒரே அழுக. ஐயோ அம்மா 5000 வந்துட்டு எனக்கு வரல. ஏழைங்க பாத்தீங்களா, அவங்க 5000 வந்து ஒரு பெரிய விஷயமா. 5000 ரூபாய்க்கு அவங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசம் மளிகை சாமான். கரெக்ட்.
நம்மளுக்கு தான் அது ரொம்ப அதெல்லாம் இதா இருக்குது. அவன் பட் ஆடிக்கு இருந்தாலும் குறும்புறுத்தி கிடைக்காதவர்களுக்கெல்லாம் திரும்ப வந்து மற்ற- கிடைக்க பண்ணும்படி நான் முதலமைச்சர் அவர் அவர்களை வந்து ஏதாவது சிட்டியில திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு ஆர்டரை பிறப்பிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உரிமை தொகை மற்றும் இந்த ஈசாவை பத்தியோ அல்லது நிறைய விஷயம் டாக்டர் குருமூர்த்தி பத்தியும் ஆமா உண்மையிலேயே நம்ம பெருமைக்கிறது. நீங்க கூட்டணி கட்சியா அடுத்த இதுல கலந்துக்க போறதா சொன்னீங்க. அந்த கூட்டணி கட்சி ஆமா எங்களோட மீட்டத்துல ஆமா கலந்துக்கிறதா ஆமா சொல்லிருக்கீங்க. நாங்கள் வந்து அதுல வந்து நீங்க உரிமை தொகையை பத்தி பேசுங்க. அவங்களுக்கு உங்க கட்சி சார்பாகவும் எங்க தமிழர் தொலைக்காட்சி சார்பாக ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். நன்றி நன்றிமா. நன்றி.